என் ஆண்டவருக்கு படிப்பு ஒரு பொருட்டு அல்ல, என் ஆண்டவருக்கு பதவி ஒரு பொருட்டு அல்ல. ஆண்டவர் அதையெல்லாம் தூக்கி எரிப்பா. அல்லேலூயா. உங்களால தூக்கி எறிய முடியலன்னா என்ன கர்த்தர் தூக்குனார்? நீங்க படிப்பை தூக்கி எறிய மாட்டீங்க, நீங்க பதவியை தூக்கி எறிய மாட்டீங்க, பணத்தை தூக்கி எறிய மாட்டீங்க. நான் எரிய சொல்லல, ஆனா அது நடுவில் கர்த்தருக்காக எழும்பலாமே, அதன் நடுவில் கர்த்தருக்காக எதையாகிலும் செய்யலாமே. உண்மைதான், நான் சொல்றேங்க, எனக்கு அதான் சப்ஜெக்ட். உண்மைதான். நீங்க சிறைச்சாலை அனுபவம் தான், சர்மினி சிறைச்சாலை அனுபவம் தான் தெரியுமா? உனக்கு கர்த்தர் அதை நியமித்த பாதை. இங்க இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் அனுமதித்த பாதை என்ன தெரியுமா? சிறைச்சாலை அனுபவம். நீங்க நினைக்கிற சிறைச்சாலை கம்பிக்கு உள்ள இருக்கு, நோ, அது ஒரு அடிமை வாழ்க்கை, அது ஒரு சிறையிருப்பு வாழ்க்கை, அது ஏமாற்ற வாழ்க்கை, அது வேதனை நிறைந்த வாழ்க்கை, அது துக்கத்தின் வாழ்க்கை, அது இழப்பின் வாழ்க்கை, அது தடுமாற்றத்தின் வாழ்க்கை, அது குழப்பத்தின் வாழ்க்கை, ஏதோ ஒரு விதத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிற வாழ்க்கை தான் சிறைச்சாலை அனுபவம். கரங்களை தட்டி எதுக்கு இதை கர்த்தர் எனக்கு அனுமதித்திருக்கிறார்? இதை கர்த்தர் எனக்கு அனுமதித்திருக்கிறார். என்னுள்ளத கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது.